இந்த உலகத்தில் எல்லாமே வைப்ரேஷன்ஸ் தான். அதாவது அதிர்வலைகள் தான் நமக்கு புரியுது. நம்ம பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம எண்ணங்களாக இருக்கட்டும், நம்ம செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்குண்டான அதிர்வலைகளை இங்கே உருவாக்குது. அதன் மூலமாக தான் நமக்கு நடக்கிற நல்லதும் சரி, இல்லை நமக்கு பிடிக்காத விஷயங்களும் சரி. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை லைஃப்லேருந்து ஒதுக்கணும்னு நினைக்கிறோம், அதுலேருந்து விலகி நிற்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம அதை பற்றி அதிகமாக பேசுகிறதும், அதை பற்றி அதிகமாக படிக்கிறதும், அதை அதிகமாக நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதும், அது இன்னும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக எதிரொலிக்குன்றது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்ல. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம நேற்று உருவாக்குனது, நம்ம எண்ணங்கள் மூலமாக. அப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகிறோம், அடுத்த மாதங்கள் எப்படி இருக்க போகிறோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றத ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணம் மூலமாக உருவாக்கிட்டே இருக்கோம். நம்ம எண்ணங்களுக்குள்ளே என்ன விஷயங்கள் வருதுன்றது நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன் நான் டிவி வேண்டாம், மீடியா வேண்டாம், தேவையில்லாத விஷயங்களை அதிகம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதுக்காக கிடையாது. ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் நினச்சிட்டு அதை உங்கள் கான்ஷியஸில் ஏற்றிக்கும் போது லைஃப்பில் நிறையா முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தெளிவு நம்மக்கிட்ட இருக்காது. முக்கியமாக இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கிற அந்த ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப நீங்கள் தேடுறதும், படிக்கிறதும், அதை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறதும், உங்கள் வாழ்க்கையில் அதை நேரடியாக கொண்டு வரதுக்கான எதிர்பார்ப்பை நீங்கள் உருவாக்குறதா மட்டும்தான் கான்ஷியஸ் நினச்சிக்கும். நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு பேசுகிறோம் இல்லையா? அப்போ நான் இன்றைக்கி என்ன எண்ணம் போயிட்டுருக்குது, எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, அப்போது அதன் மேலே மட்டும்தான் நம்ம கான்ஷியஸ் முழுமையான எனர்ஜியை கொடுக்கும். நம்முடைய தேடல்களில் நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சம்மந்தமில்லாத விஷயங்களை மட்டும்தான் வாழ்க்கைக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ நான் இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கம்முன்னு உட்காந்துடணுமா, பேசக்கூடாதா அப்படின்னா, உங்களுடைய பர்சனல் லெவலுக்கு இல்லை மேபி உங்கள் ஃபேமிலி லெவலுக்கு இது என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து விலகி நிற்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காக நடக்குது. இதை பற்றி நீங்கள் பேசுங்க, இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, என்ன பண்ணலாம், குரூப்பாக ப்ரேயர்ஸ் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு எதாவது அஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா அப்படிலாம் கேட்டாங்க. உண்மை சொல்லணுன்னா, எது உங்கள் லைஃப்பில் வர வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அதை விலக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ப்ராக்டிஸும் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அதை பற்றி அதிகம் பேசாமல் இருந்தால் போதும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நம்ம கான்ஷியஸ்னால் எமோஷன்ஸை ஃபில்டர் பண்ண முடியாது. கோபம், துக்கம், பயம், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போதோ, அடுத்தவங்க சொல்லும் போதோ, நம்ம பார்க்கும்போதோ நம்ம கான்ஷியஸ்க்கு அதை ஃபில்டர் பண்ணி உள்ளே அனுப்ப தெரியாது, நேரடியாக எடுத்துக்கும். ஸோ எது உங்களுக்கு பயத்தை கொடுக்குதோ, எது உங்களுக்கு எதிர்மறை எண்ணத்தை கொடுக்குதோ அதை பற்றி அதிகம் படிக்காதீங்க, அதை பற்றி அதிகம் ஷேர் பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், என்னோடய வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன தேவை இருக்குதோ அதை கவனிக்க போங்க. இன்றைக்கி நிறையா கோல்ஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கி போயிட்டுருக்கிற ஒரு பிரச்சனையை ரொம்ப கவனிச்சிங்கன்னா, உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அந்த கோல் மேலேருந்து எதை நீங்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அது மேலே மாறிடும். தென் அதை பற்றியே நீங்கள் அதிகம் பேச வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். கான்ஷியஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லது எதிர்பார்க்குறீங்களா, கெட்டது எதிர்பார்க்குறீங்களா தெரியாது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது கான்ஷியஸ்க்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, எந்த எண்ணத்தோடு இருக்கீங்க, அதை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோல் மட்டும்தான் கான்ஷியஸ்க்கு. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை மாதிரியே ஒரு ஸ்டேட் லெவல்லையோ ஒரு கண்ட்ரி லெவல்லையோ இதுக்கு முன்னாடி நிறையா பிரச்சனைகள் நம்ம பார்த்துருப்போம். மீடியா மூலமாக அதை எதிர்த்து போராடி இருப்போம், அதுக்காக நிறையா நம்ம கமெண்ட்ஸ் போட்டிருப்போம், ஸ்டேட்டஸ் போட்டிருப்போம், அதை எதிர்த்து நம்மளுடைய உணர்வை காமிச்சிருப்போம். எதன் மேலே அதிகம் உணர்வை காட்டுறீங்களோ அது இன்னும் பெருசாகி தான் முடியும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ எதை பற்றி நம்ம அதிகம் பேசுகிறோமோ, அதிகம் பதறோமோ, அது குரூப்பாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக தான் க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேண்டாத விஷயங்கள்லேருந்து விலகி நில்லுங்க, ஒதுங்கி நில்லுங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்னா அந்தளவுக்கு மட்டும் பண்ணுங்கள். அதை அதிகம் பேசுகிறதுனாலையோ, நீங்கள் அதை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணிட்டே இருக்கிறதுனாலையோ பிரச்சனைகள் சால்வ் ஆகாது. உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய வார்த்தைகளும் அதுக்குண்டான அதிர்வலைகளை க்ரியேட் பண்ணும். எப்போவுமே நம்ம எண்ணங்கள் ஏற்படுற விஷயம் மல்டிப்ளை ஆகுன்றதை புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி பேசுகிறதும், இதுக்குண்டான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கனாவே பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். நன்றி.